திருடுறவன் இல்லீகலா அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பிரயாசப்படுறான். திருடி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்பட்டு இருக்கிறான். வேலை செய்யறவன் லீகலா பிரயாசப்பட்டு இருக்கிறான். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக லீகலா பிரயாசப்பட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? திருடன் இல்லீகலா பிரயாசப்படுறான், வேலை செய்யறவன் லீகலா பிரயாசப்படுறான். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துக்காக தான் வேலை செய்யறாங்க. எதுக்காக? தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. கிறிஸ்தவம் அதையும் தாண்டி போகுது. கிறிஸ்தவம் எதுக்கு வேலை செய்யறான்? இந்த ரெண்டு பேருடைய நோக்கமே அவனுடைய நோக்கம் இல்லை, வேற ஒரு புதிய நோக்கத்தை கர்த்தர் தர்றார். என்ன நோக்கம்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக. என்ன அற்புதமான நோக்கம் பாருங்க. திருடுறவன் தனக்கு வேணும்ன்றதுக்காக திருடுறான், வேலை செய்யறவனும் தனக்கு வேணும்ன்றதுக்கு தானே வேலை செய்யறான். ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே மோட்டிவேஷன் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? திருடாம வேலை செஞ்சாலே பெரிய யோகியம் நினைச்சிடறோம். வேத வசனத்தின்படி அது பத்தாது என்றார். அவர் என்ன சொல்றாரு? வேத வசனத்தின்படி திருடுறதை நிறுத்திட்டு வேலை செய்தா போதாது. எதுக்காக வேலை செய்யற? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக நல்ல வேலையை செய்யணும்.